வணக்கம். போன வாரத்துடைய கடைசி விமர்சனமா இந்த கம்பி கட்டின கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் சின்ன பட்ஜெட் படம், ஏற்கனவே பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, ஷோஸும் இல்லை, அட்லீஸ்ட் தீபாவளி வீக்கெண்டை விட்டுரும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இதோ இந்த கம்பி கட்டின கதை, நட்டி, சிங்கம், புலி, முகேஷ், ரவின்னு பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை ராஜநாதன் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி கிரைம் ட்ராமா அப்படின்னு புக் மை ஷோவில் போடப்பட்டு இருக்கிற இந்த படம் எந்த ஜானரில் இருந்துச்சு ஆக்சுவலாக அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு திருடனை போலீஸ் துரத்துறாங்க. அவன் தான் திருடன் அந்த பணத்தை ஒரு இடத்துல சேஃபாக புதைச்சிடுறான். அது தெரியாமல் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப தான் புதைச்ச இடத்த பார்க்குறான். ஆனால் இப்போ அங்கே ஒரு கோயில் உருவாயிருக்கு. அது ஒரு துறவிக்கான கோயில். அதை சுற்றி வேற ஒரு சின்ன கிராமமே உருவாயிருக்கு. இப்போ அந்த திருடன் தன்னுடைய பணத்தை எப்படி எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த கம்பி கட்டின கதை படத்தோடைய கதை அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இது த அன்னோன் செயின்ட் அப்படிங்கிற ஒரு அரேபிய மொழி படத்துடைய கதை. 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தை மொராக்கன் நாட்டுடைய ஆஸ்கர் என்ட்ரியெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் நான் இந்து தமிழ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தையே போட்டாங்க. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து அப்படியே எக்கச்சக்கமாக இன்ஸ்பயர் ஆகி லிஃப்ட் பண்ணி அப்படியே சொல்லலாம், அப்படி எடுக்கப்பட்டிருக்கிற படம் தான் இந்த கம்பி கட்டின கதையும் கூட. சேம் டு சேம் இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறதுலாம் தப்பு இல்லை. எனி ஆர்டிஸ்ட் இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலுமே அந்த கோர் கதையை எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஊருக்காக மாற்றி யோசித்து எழுதணும், எடுக்கணும். பட் எப்படி அந்த கோர் கதையை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி கிரெடிட்டே கொடுக்காம இன்ஸ்பிரேஷன் யோசிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு எதையுமே எழுதி எடுத்த மாதிரி தெரியல. எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் அந்தந்த நாள் ரேண்டம் யோசனைகளை படமாக்கின மாதிரி தான் இருக்குது. இந்த வேலையை செஞ்சு முடிக்க கிரிமினல் ரெக்கார்டில் இல்லாத மாதிரி ஒருத்தன் வேணும் சார், அவன் ஃபஸ்ட்லேயே பெஸ்ட்டு சார் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட என்ட்ரிக்கான பில்டப்பே பயங்கரமாக இருந்துச்சு. கதையை எப்படி மொராக்கோலேருந்து கடன் வாங்கின மாதிரி கதாபாத்திரத்தை ஹெச் வினோத் கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்காரு இயக்குனர். ஏன்னா சதுரங்க வேட்டை படத்தோடைய அந்த காந்தி பாபு கேரக்டரோட எக்ஸ்டென்ஷன் தான் ஆக்சுவலாக அதே கேரக்டர் தான். அதே மாதிரி ஒரு கான்மேன் கேரக்டர் தான் இந்த படத்துலையும் நட்டிக்கு. அதே மாதிரி எம்எல்எம் செஷன்லாம் வேற எடுத்து அதே டைலாக்ஸ் எல்லாமும் பேசுறாரு ஹீரோ. இந்த ஒரிஜினாலிட்டிலேயே ஆடி போயிட்டேன். இதுக்கு மேலே நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரகத்தில் நம்ம பொறுமைக்கு சோதனைகளாக வருது. ஹீரோவுடைய திறமையை காட்ட அந்த ஓப்பனிங் சீன் மட்டுமே பத்தாது அப்படின்னு ஒரு ஹைஸ்ட் சீன் வச்சிருக்காங்க. ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளேருந்து டைமண்ட் எடுத்துகிட்டு வரணும். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு பாடி கார்டாக ஒரு ஃபாரின் லேடி சின்னதாக ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அவங்க கூட ஹீரோ சண்டை போடுறாரு. எப்படின்னா பயங்கரமாக அவங்கள ஒரு மாதிரி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி கவர்ச்சிக்கிற ஒரு மூடு வரலாம். சீனுக்கு கட்டிப்பிடிடா பாட்டெல்லாம் போட்டு பயங்கர வைபாருன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்படி ஒரு ஹைஸ்ட் சீனை நீங்கள் வாழ்க்கையில் எந்த படத்தையும் பார்த்துருக்கவே முடியாது. ஆக்சுவலாக அந்த ஹைஸ்ட்டும் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருது. ஜஸ்ட் கதவை திறந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இந்த பாயிண்ட்லேருந்து தான் நான் முதல்ல சொன்ன அந்த கதை ஆரம்பமாகுது. இதுக்கப்புறம் சிங்கம்புலி கேரக்டரோட இன்ட்ரோ, அவருடைய அந்த ட்ரேட்மார்க் இரிட்டேட்டிங் காமெடிங்கிற ஜானரில் தொடர்ந்து நடக்கிற அசால்ட்டுன்னு படம் நகருது. இங்கே செகண்ட் ஹீரோ வேற ஒருத்தருக்கு இன்ட்ரோ ஆகுறாரு. அவரே ஐட்டம் நம்பர் ரேஞ்சில் தான் சட்டையெல்லாம் கழட்டி சிக்ஸ் பேக்லாம் காட்ட வச்சு உடம்புல தண்ணியெல்லாம் அடித்து செம்ம கிளாமராக இன்ட்ரோ பண்ணாங்க. இந்த காட்சிகள்லாம் எப்படி நம்ம பொறுமைக்கு சோதனையோ, அதே மாதிரி படத்துடைய இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது மொத்தமும் எவ்வளோ நேரம் சம்மந்தமே இல்லாத மியூசிக்கை தாங்குவோம் அப்படின்னு நம்ம காதுகளுக்கான சோதனையாக இருக்குது. ஸோ இங்கேயுமே கூட ஒரு தூங்கும் துறவிக்கான கோயில் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் மாறிடுது. தான் புதைச்சி வச்ச அந்த புதையலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாமியார் வேஷம் போகிறார். ஸோ கோயில் சாமியார் செம்ம ஐடியாவாக தெரியல. அதான் இல்லை. ஏன்னா ஒரு இடம் அதை டோட்டலாக மாற்றி தரமட்டமாகி அங்கே புதுசாக பில்டிங்லாம் எழுப்பியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அதை கட்ட அஸ்திவாரம் போட பள்ளம் தோடி இருப்பாங்க இல்லையா. அப்போ முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். ஆனால் அதிபுத்திசாலி செம்ம கான்மேன் அப்படின்ற மாதிரி காட்டப்படுற நம்ம ஹீரோ இன்டர்வல் பாயிண்ட்ல புதைச்ச இடத்த ரகசியமாக தோண்டி பார்த்துட்டு அப்புறம் தான் ஓ மை காட் கொத்தனார் கிட்ட தானே நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு மேலேயும் இதை விட மோசமான ஒரு ரேண்டம் ஃப்ளோவாக தான் இந்த படம் நகருது. ஒரு சீரியல் ஹீரோயின் கேரக்டர், செகண்ட் ஹீரோட லவ் ட்ராக், திடீர்னு செகண்ட் ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர், அந்த கேரக்டரை வச்சு ஒரு மிஸ்ட்ரி, ப்ரூனே சுல்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரோட என்ட்ரி, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், இப்படி டெய்லி தனக்கு கெட்ட கனவாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காலையில் படமாக எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கொஹரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களாலையும் முடியல, பார்க்குற நம்மளாலையும் முடியல. ஆனால் படத்தில் எனக்கு ஜெனுவினா காமெடியாக தெரிஞ்ச ஒரு சீன் இருக்கு. ஹீரோ கேரக்டர் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு டயலாக் பேசுவார். வழக்கமாக ஹீரோஸ்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டயலாக் இது. அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவரே கலாச்சிப்பார். அப்கோர்ஸ் இதுவுமே கூட சதுரங்க வேட்டையோட அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியோட அப்படியே காப்பி தான். அட்லீஸ்ட் இங்கே அந்த ஸ்பூஃப் எலிமெண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் ஆச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இதோடைய ஒரிஜினலான த அன்னோன் செயின்ட் அப்படிங்கிற அந்த படம் ஒரு அப்சர்ட் காமெடி திரைப்படம். இந்த கம்பி கட்டின கதை திரைப்படம் அப்படிங்கிற பேரில் ஒரு அப்சர்டிட்டி மட்டுமே. இதை காமெடி படம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சுவலாக கம்பி கட்டின கதை. ரைட்டிங், மேக்கிங், ஸ்டேஜிங்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் லெவலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம். ஒரு உப்மா படம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது இந்த உப்மா நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏழைங்களை விட்டு பணக்காரனா பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாற்று.